இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்ல்டு கப் ட்ராஃபி எப்படி செய்கிறது பேப்பர்லேயே அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்து ட்ரையாங்கிளாக அதை மடிச்சுக்கோங்க, நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த பக்கமும் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் பேப்பரை திருப்பிட்டு சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சென்ட்ரல் லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி கீழ்ப்பகுதி கொஞ்சம் ஒடுங்கியும் மேல் பகுதி கொஞ்சம் விரிஞ்சும் இருக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. அந்த பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அடுத்து திருப்பி வச்சுட்டு அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது மடித்த பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கிறோம் இல்லை, அதுக்கு நேர கீழேருந்து இப்படி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த பக்கமும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அந்த லைனுக்கு நேர் இப்படி மடக்கி விட்டுட்டு மேல் பகுதியில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கின பகுதிகளை சென்டரில் எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம சென்டரில் எடுத்து விடும்போது நமக்கு ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம பண்ண அதே ப்ரொசீஜரை அடுத்த பக்கம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி அடுத்த பக்கமும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமும் உள்ளே பார்த்து சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அதனோட எதிர் சைடையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கீழ்ப்பக்கம் இப்படியும் மேலே இந்த மாதிரி க்ளோஸ்டாகவும் வரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இன்னும் உள்ள ஸ்டெப்பு கொஞ்சம் நிதானமாகவே பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் கட்டியாக இருக்கா. இதில் ஒரு லேயர் எடுத்து அந்த நம்ம மடக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த மடக்குக்கு நேர் அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. சென்டர் பகுதி மட்டும் நமக்கு மடங்காது, மற்ற பகுதி நமக்கு மடங்கும்.
2 பக்கமும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இப்போ ஒரு லேயரையும் தனித்தனியாக அந்த மடிப்புகளை கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி வச்சுக்கிட்டு இந்த ஓப்பனாக உள்ள பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக அந்த விரல் விட்டு கொஞ்சம் நிமித்துக்கோங்க. ரொம்ப இழுக்காதீங்க, மொத்தமாக பிரிஞ்சு வந்துடும். இப்போது இந்த பகுதிகளை நம்ம நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. உள்ளாடி விரலில் விட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா மேலே உள்ள பகுதியை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இப்படி விரித்து விட்டாலுமே இனிமே இதில் ஒரு பகுதியாக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபைனல் அவுட்புட் நமக்கு. இந்த இடத்துல நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சென்டர் க்ளோஸ் ஆகும், நமக்கு மேலேயும் கீழேயும் நல்லா அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும். இந்த முக்கு மாதிரி இருக்கிற பகுதிகளை லைட்டாக இந்த பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த முக்கு கொஞ்சம் தள்ளிட்டு இருக்கிற பகுதிகளை கொஞ்சமாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நாலு பக்கமும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு பேப்பர்லேயே எவ்வளோ அழகாக ஒரு ட்ராஃபியை பண்ணிட்டோம் பார்த்தீங்களா.
வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு பார்க்க என்கரேஜ் பண்ணுங்கள் லீவ் டைம்களில். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. கிண்டல் மட்டும் பண்ணிடாதீங்க. இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா பேப்பர்லே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.